உளவியல் பகுதி கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இந்த வீடியோவில் வயது கணக்குகள் பார்க்கலாம். நடப்பு வயது ஏ என்றால் மடங்கு வயதுகளின் விகிதம் எக்ஸ் என்றால் வயதுகளின் முறையே ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாம சம் போட முடியுமான்னு கண்டிப்பாக போட முடியாது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தரோட வயசு 5 அப்படின்னா 2 மடங்குக்கு அவருடைய தம்பியின் வயது அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? 2 × 5 10. புரியுதுங்களா? அந்த 2 × 5 போடுறோம் பார்த்தீங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இருவரின் தற்போதைய வயது விகிதம் x/y எனில் n வருடங்களுக்கு முன்பு அவரின் வயது விகிதமானது x - n / y - n அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, என்னோட வயசு 10, சரிங்களா? என் தம்பியோட வயசு 5. 2 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய வயது விகிதம் என்ன? அந்த கவனிக்கணும் நல்லா வார்த்தைகளை. 2 வருஷத்துக்கு முன்புனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இருக்கும். 10ல் 2 போச்சுன்னா 8ம், 5ல் 2 போச்சுன்னா 3ன்னு இருக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? இதை தான் என்ன சொல்றாங்கன்னா x - n-னும் y - n-னும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, இருவரின் தற்போதைய வயது விகிதம் x/y எனில் n வருடங்களுக்கு பின்பு. சரிங்களா? பின்புனா என்ன அர்த்தம்? அதே தான். என்னோட வயசு 10, 2 வருஷத்திற்கு பின்னாடி என்னோட வயசு என்னவா இருக்கும்? 12ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? உளவியல் பகுதியில் வார்த்தைகள் விளையாடி இருக்கும். அதாவது வார்த்தைகள் விளையாட்டு. முன்பு, பின்பு, தற்பொழுது, 2 வருடங்கள் கழித்து, அது போன்று. சரிங்களா? இங்கே பின்புன்னு சொல்லியிருக்காங்க. பின்பு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து, வயது கணக்குகளை பொறுத்த வரையில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா, ஆப்ஷன்ல இருந்து போகலாமா அப்படின்னா போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் வயது கணக்குகளை உனக்கு சரியான முறையில் போட தெரிஞ்சால் மட்டுமே ஆப்ஷன்ல இருந்து உன்னால் போக முடியும். எடுத்ததுமே ஆப்ஷன் வச்சு போடுறதுக்கு கற்றுக்க முடியுமானா கற்றுக்க முடியாது. சரியா? அது அந்த மாதிரி நீங்கள் இங்கே எப்படி கற்றுக்கிற அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட்லேயே அதோட கெப்பாசிட்டி உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? வயது கணக்கில் சரியான மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போகிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? வயது கணக்குகள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையான முறையில் இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் வந்துச்சுன்னா நம்மளால எடுக்க முடியும். சரி, வாங்க கணக்குகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ராகுலை விட சச்சின் 8 வயது இளையவர். அவர்களுடைய வயதுகளின் விகிதம் 7:9 எனில் சச்சினின் வயது என்ன? சரிங்களா? இதுல இளையவர் என்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. இளையவர் அப்படின்னா சின்னவங்க, தம்பின்னு அர்த்தம். சரியா? இதுல ராகுலோட வயசு எக்ஸ் அப்படின்னா சச்சினோட வயசு என்னவா இருக்கும்? x - 8ன்னு இருக்கும். கரெக்டா? வாங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ x - 8/x = 7/9 விகிதம். எப்பயுமே ஈக்குவல்ட்டுக்கு என்னண்ட விகிதம் போடுங்க. சரிங்களா? 9 × x 9x மைனஸ் 9 × 8 72 ஈக்குவல் டு என்ன வரும்? 7x வருங்களா? 7x. அடுத்து 7x 9x மைனஸ் பண்ண என்ன வரும்? 2x. இந்த 72x 72 என்னண்ட போயிடும். 2x இருக்குல்ல, x மட்டும் வச்சுக்கிட்டு 72 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 36 வரும். கரெக்டா? இது யாரோட வயசு? எக்ஸ் ராகுலோட வயசு. ராகுலோட வயசு 36 அப்படின்னா சச்சினோட வயசு நமக்கு என்ன வரும்? அவரோட 8 வயசு சின்னது. 36ல் 8 போச்சு அப்படின்னா 28. அப்ப சச்சினோட வயது நமக்கு என்ன? 28. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6 வருடங்களுக்கு முன்னர் சங்கர் மற்றும் குணா வயதுகளின் விகிதம் 6:5. 4 வருடங்களுக்கு பிறகு வயது விகிதம் 11:10 ஆகிறது எனில் குணாவின் தற்போதைய வயது என்ன? சரிங்களா? 6 வருடங்களுக்கு முன் அப்படின்னா என்ன வரும்? தற்போதைய வயது விகிதம் பாருங்க 6x. அப்ப என்ன வரும்? ஒருத்தரோட வயசு 6x, சரிங்களா? இன்னொருத்தரோட வயசு 5x. அப்படிதானே? சரி, 6 வருடத்திற்கு முன் அந்த வார்த்தையை நான் ஒருங்க கவனிங்க. 6 வயசுக்கு முன்னாடி சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? 4 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன வரும் பாருங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடிப்பா. இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம்ப்பா. இங்க இருக்கிற தற்போதைய வயது அப்படின்னா என்ன வரும்? 6 கூட்டிக்கணும். சரியா? கவனமா இருக்கணும். +6 +6. இது தற்போதைய வயது. அவங்க எனக்கு கொடுத்துக்கிற விகிதம் என்னது? 4 வருடங்களுக்கு பிறகு பிளஸ் ஒரு வச்சுக்கலாம். 6 வருடங்களுக்கு முன்னர் 4 வருடங்களுக்கு பிறகு. இதுல என்ன அப்படின்னா இவ்வளவுதான் தற்போதைய வயசு. இது 6 வருடத்திற்கு முன், இது 4 வருடத்திற்கு பின். சரியா? இந்த 4 வருடத்திற்கு பின் எங்கிருந்து கண்டுபிடிப்ப? தற்போதைய வயதுல இருந்து கண்டுபிடிப்ப. தற்போதைய வயசுக்கு என்ன பண்ணணும்? 6 கூட்டிக்கணும். சரிங்களா? 6 தற்போதைய வயது வந்தாச்சு. அவங்க 4 வருஷத்துக்கு பிறகான வயது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க என்ன வரும்? 5x + 6 + 4. வயது விகிதம் என்ன? 11/10. இங்க என்ன வரும்? 6x + 10 5x + 10. சரிங்களா? ஈக்குவல் டு 11/10 ஈக்குவல் டு 11/10. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா என்ன வரும்? 60x. ரைட் பை 100 ஈக்குவல் டு கண்ணாண்ட என்ன வரும்? 11 × 5 55x. 11 × 10 110. மைனஸ் பண்ணலாங்களா? மைனஸ் பண்ணா என்ன வரும் பாரு? 60xல 55x போச்சு அப்படின்னா 5x வரும். 110ல 100 போச்சு அப்படின்னா என்ன வரும்? நமக்கு 10 வரும். 5x. அப்ப x போயிட்டு
எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 5 என்னாண்ட கொண்டு போனா 10x/5. அப்ப என்ன வரும்? எக்ஸ் வந்து 2ன்னு வரும். எக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. குணாவின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. குணாவுடைய தற்போதைய வயது என்ன? 5x + 6 தான் குணாவுடைய தற்போதைய வயது. I2 10, 10 + 6. குணாவுடைய தற்போதைய வயது 16. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:7:9. 8 வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் வயது கூடுதல் 56 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? 3 பேர் இருக்காங்க. அவங்களோட வயசு விகிதம் என்ன சொல்றாங்க? ஒருத்தரோட வயசு விகிதம் 4x, இன்னொருத்தரோட வயசு விகிதம் 7x, இன்னொருத்தரோட வயசு விகிதம் 9x. 8 வருடங்களுக்கு முன்னர், கவனிக்கணும் வார்த்தையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, முன்னர் பின்னர் தற்பொழுதுன்றதெல்லாம். சரிங்களா? முன்னர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 4x - 8. அவரோட வயசு கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் போட்டுக்கோ. அப்போ 7x - 8 பிளஸ் 9x - 8 = 56. சரிங்களா? 8 நம்பர் 1 8 2 8 3 24 மைனஸ் 24 இங்க வரும். 4x 11x 20x 20x - 24 = 56. இந்த 24 என்னடா போகும்போது பிளஸ் ஆயிடும். 56 + 24 = 80. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு? 20x = 20x = 80ன்னு அப்போ இந்த 20 அண்ணாண்ட போகும்போது என்ன வந்துரும்? 4 20 80. அப்ப x = 4ன்னு வந்திருக்கு. x = 4ன்னு வந்துருச்சு. சரிங்களா? தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. தற்பொழுது வயதுகளை கேட்டிருக்காங்க. ஒருத்தரோட வயசு 4x. அப்போ 4 × 4 16 ஒருத்தருடைய வயது. அடுத்து ஒருத்தரோட வயசு 7x. அப்போ 7 × 4 28. சரிங்களா? இன்னொருத்தரோட வயசு என்னது? 9 9 × x. அப்போ 9 4 36. சரிங்களா? A என்பவர் B ஐ விட 2 வயது பெரியவர். B என்பவர் C ஐ விட 2 மடங்கு வயது பெரியவர். 3 நபர்களின் வயது கூடுதல் 27 எனில் B இன் வயது என்ன? இந்த மாதிரி சம கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடி இருந்து வாங்க. 3 பேர் இருக்காங்க. A B C. C யோட வயசு x பா. ஏன்னா A B ஐ விட 2 வயது பெரியவர். B என்பவர் C ஐ விட 2 மடங்கு பெரியவர். C யோட வயசு x அப்படின்னா B யோட வயசு என்னவா இருக்கும்? இவரை விட 2 மடங்கு பெரியவர். 2 மடங்குனா 2ஆல மல்டிபிள் பண்ணணும்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏவோட வயசு என்ன சொல்றாங்க? 2 வயது பெரியவர். அது B ஐ விட 2 வயது கூடுதல் கொண்டவர். அப்ப என்ன பண்ணணும்? 2x + 2 கூட்டணும். சரிங்களா? 3 நபர்கள் வயதுகளின் கூடுதல் 27. அப்படின்னா 3 பேரையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 27ன்னு சொல்றாங்க. x எல்லாம் கூட்டு 2x x. அப்போ 5x = 27. எத்தனை 1 2 3 பாருங்க. இங்க மட்டும் தான் 2 இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. அப்போ -2. 5x = 25. அப்ப x = 5ன்னு வரும். சரியா? சோ B யோட வயசு கேக்குறாங்க. கரெக்டா? x ஓட வயசு 5 அப்படின்னா B யோட வயசு என்னவா இருக்கும்? அவரை விட 2 மடங்கு பெருசா இருக்கும். அப்போ 5 × 2 மடங்கு என்னது? 10. B யோட வயது 10. இதே எவ்வளவு வயசு கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும்? இவரை விட 2 வயது பெரியவர். 12ஆ இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். A இன் வயது B ஐ விட 2 ஆண்டுகள் அதிகம். B இன் வயது C ஐ விட 2 மடங்கு அதிகம். ABC ஆகியோரின் மொத்த வயது 32 எனில் B இன் வயது என்ன? இது போன சம்மு போலவே இதுவும் தான். சரி பாருங்க. A B C. இவர் x, இவர் 2x ஆயிடுவாப்ல. 2 மடங்குன்றதால இவர் 2 விட பெரியவர்ன்றதால 2x + 2. ஆகியோரின் மொத்த வயது கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 32 பிளஸ் ஈக்குவல் என்ன பண்ணும்? 32 கூட்டினா என்ன வரும் பாருங்க? x 5x + 2 = 32. ஸோ 5x = இந்த 2 என்னோட மைனஸ் ஆகிடும், 30 ஆகிடும். ஸோ x = 6. சரிங்களா? உங்க யாரோட வயசு கேட்குறாங்க? B இன் வயது கேட்குறாங்க. இது வந்து C யோட வயது. சரியா? x ஓட வயது 6 போது B யோட வயது x இன் 2 மடங்கு. அப்போ 6ஓட 2 மடங்கு 12. சரிங்களா? போன இதுக்கு முன்னாடி போட்ட சம் போல சேம் சம் தான். ஆனா நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கு. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. மோகனின் வயது அவரது மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயது கூடுதல் 68 எனில் தற்போது மகனின் வயது என்னன்னு கேட்கிறேன். சரியா? இதுல என்ன சொல்றாரு? மோகன் அவருடைய மகன் என்ன சொல்றாங்க? மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு. நம்ம மடங்கு சொல்லியிருக்கோம். இவர் எக்ஸ்னா 5 மடங்குனா 5x. இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். 4 வருடங்களுக்கு பிறகு, முன்புனா பிளஸ், முன்புனா மைனஸ், பிறகுனா பிளஸ். சரிங்களா? பிறகு என்பதால +4 +4. சரிங்களா? இருவரின் வயதுகளின் கூடுதல் 48. கூடுதல் அப்படின்ட்டாங்க. அப்போ பிளஸ் தான். +68. சரிங்களா? அப்போ கூட்டிக்க 5x x 6x 4 4 8 +8 = 68.
சரிங்களா? இந்த 8 என்னடா போகும்போது மைனஸ் ஆகிடும். அப்போ 6x ஈக்குவல் டு 68 மைனஸ் 8 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும்? 60 6ஆல் அடிக்கும்போது 10 ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 10. யாருடைய வயசு கேட்குறாங்க? தற்போதைய மகனின் வயது. மகனுடைய வயசு என்ன இப்போ? எக்ஸ். அப்போ எக்ஸ் மகனோட வயசு என்ன? 10. இதே தந்தையோட வயசு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன வரும்? 5 மடங்கு. அப்போ என்ன வரும்? 5 10 50. தந்தையோட வயசு 50 இருந்திருக்கும். இப்போ மகனின் வயது என்ன? 10. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருவர் அவரின் மகனை விட 24 வயது பெரியவர். 2 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயது அவரின் மகனின் வயதை போல் 2 மடங்கு எனில் தற்போதைய வயது என்னன்னு கேட்க. தந்தை மகன். சரிங்களா? மகனை விட 24 வயசு பெரியவராம். அப்ப மகனுக்கு வயசு வந்து எக்ஸ் பா. அப்பாவுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் 24. கரெக்டுங்களா? அடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு வார்த்தையை கவனிக்கணும். பிறகுனா என்ன பண்ணணும்? நம்ம பிளஸ் 2. சரிங்களா? அவரின் மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ ஈக்குவல் போட்டுக்கோங்க. இவரோட மகனின் வயசை போல 2 மடங்கு அப்படின்னா நம்ம 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே? சரி, அப்ப என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 24 பிளஸ் 2 என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 26 ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 2ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2x பிளஸ் 4ன்னு வரும். கரெக்டா? 2x பிளஸ் 4. இங்க எக்ஸ், இங்க 2x மைனஸ் பண்ணா என்ன வரும்? வெறும் எக்ஸ் மட்டும் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 26ல 4 போச்சு அப்படின்னா 22. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் யாரோட வயசு? மகனின் வயது தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். மகனோட வயசு 22. மகனின் வயசு தான் கேட்டிருக்காங்க. மகனின் தற்போதைய வயது 22. அப்போ தந்தையோட வயது என்னவா இருக்கும்? 22 கூட 24 கூட்டிக்க வேண்டியதுதான். கூட்டினா 46. அப்பாவுடைய வயசு 46, மகனின் வயது 22. சரிங்களா? வயது கணக்கு பொறுத்த வரையில எடுத்ததும் நீங்க ஷார்ட்கட் போயிடணும்னு நினைக்காதீங்க. எப்படி போடுறோம் அந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டாதான் அந்த மடங்கெல்லாம் நாம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பி என்பவர் ஏவை விட 5 வயது குறைந்தவர். 7 வருடங்களுக்கு பின்பு ஏயின் 3 மடங்கு வயதும் பியின் 4 மடங்கு வயதும் சமமாக இருந்தது எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? பார்க்கலாங்களா? சரி, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. பி என்பவர் ஏவை விட 5 வயது குறைந்தவர். ஏவை விட 5 வயசு குறைஞ்சவர். அப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 5. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை கவனிக்கணும். 5 வயது குறைந்தவர். 7 வருடங்களுக்கு பின்பு. பின்புனா என்ன பண்ணணும்? நம்ம பிளஸ் போடணும். பிளஸ் 7 பிளஸ் 7. சரிங்களா? ஏயின் 3 மடங்கு வயதும், ஏவோட 3 மடங்கு வயதும், பியின் 4 மடங்கு வயதும், பியோட 4 மடங்கு வயதும் சமமாக இருந்தது எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. சமமா இப்போ உள்ள பெருக்கிறீங்க. 3x 7 3 21 பிளஸ் 21 ஈக்குவல் டு இது உள்ள ஆட் பண்ணா -5 பிளஸ் 7 என்ன வரும்? நமக்கு 2 வரும். கரெக்டுங்களா? அப்போ 4 உள்ள பெருக்கும்போது 4x இங்க 2 இருக்கு. 4 2 8 பிளஸ் 8. சரிங்களா? இங்க 3x இங்க 4x நமக்கு என்ன வரும்? மைனஸ் பண்ணா எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்க 21 இங்க 8 மைனஸ் பண்ணும்போது 13ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13ன்னு வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் தற்போதைய வயது என்ன? எக்ஸ் பிளஸ் 7னா 7 வருடங்களுக்கு பின்பு. அப்போ ஏவுடைய தற்போதைய வயது எக்ஸ். சரிங்களா? அப்போ என்ன வரும்? நமக்கு 13. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 10 மடங்கு எனில் தற்போது தந்தையின் வயது என்ன? சரிங்களா? பாருங்க, தந்தை மகன். மகனின் வயதை போல் தந்தையோட வயசு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. எக்ஸ் 5x. சரிங்களா? 5 வருடங்களுக்கு முன்பு கவனிக்கணும். 5 வருடங்களுக்கு முன்பு அப்ப என்ன வரும்? -5 -5. முன்பு பின்பு வார்த்தைகளை கவனிக்கணும். மகனின் வயதை போல் 10 மடங்கு. மகனோட வயசை போல 10 மடங்குங்க. பேக்கெட் போட்டுருக்கேன். 10 மடங்கு. யாரோட வயசு? தந்தை வயது. ஓகேங்களா? உள்ள மட்டும் 5x - x. இந்த 10 உள்ள கொண்டு போகும்போது எப்படி? இந்த 10 உள்ள போனா 10x - 50. என்னண்ட 5x - 5ன்னு இருக்கு. 10xல 5x போச்சுன்னா 5x. 50ல 5 போச்சுன்னா 45. சரிங்களா? அப்போ 5 அண்ணாட கொண்டு போகும்போது x = 9 இருக்கட்டும். எனில் தந்தையின் தற்போதைய வயது கேட்கிறாங்க. கரெக்டா? மகனோட வயசு 9, தந்தையோட வயது 5 மடங்கு. அப்போ 9 5 45. சரிங்களா? பாருங்க, ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. வயது கணக்குகளை பொறுத்த வரையிலும் நிறைய கணக்குகளை நீங்க பயிற்சி பண்ணா மட்டும்தான் வயது கணக்குகளை எளிமையான முறையில உங்களால எதிர்கொள்ள முடியும். சரிங்களா? வகுப்பு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.